சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது நம்ம எங்க சிங்கிள் ஷாட் ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ படமா பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு 3-4 நிமிஷம் போனதுக்கு அப்புறமா தான் ஐயோ இதான் சிங்கிள் ஷாட்டான நான் வந்து உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறேன். 2வது வாட்டி பார்க்கும்போது நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் அங்கே ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்கு, கீழே எஸ்.ஏ. சூர்யா, விக்ரம் சார் பேசக்கூடிய அந்த பிளாக் இருக்கு, எமோஷன் இருக்கு, கேமராலாம் அங்கங்கே டிராவல் ஆகிட்டே இருக்கு. கடைசியாக வந்து வண்டியில் ஏறுறதுக்கு அப்புறமும் வண்டி ஓடுறதுக்கும் அது கவர் பண்ணுது. அங்கேயே கூட வண்டியில் ஏறும் போது கூட முடிச்சிருக்கலாம் இல்லையா? வண்டியில் ஏறதுக்கு அப்புறம் முடியும். வண்டியில் ஏறப்போ கொஞ்சம் தூரம் வண்டி நிப்பாட்டதுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டி சுராஜும் விக்ரமும் இறங்கிறதுக்கு அப்புறமா தான் அந்த ஷாட் கட் ஆகுது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கேப்ல வந்து வண்டியில ஏறும் போது வண்டிக்கு முன்னாடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆல்ரெடி அங்க ஃப்ரேம்ல ஏதோ சம்திங் இருக்குல்ல, அங்க வந்து ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த டைமிங் எப்படி அது நடந்துச்சுங்கிறது ஆச்சரியமா இருந்தது. டைரக்டர் வந்து அந்த விஷயத்த சொல்லி அதை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டர் மேலே வரும் அதோடைய லென்த்து. ஓகே. அந்த ரூம்லேருந்து வெளில வந்து டனலில் இறங்கி ஒரு சாரை ரெஸ்கியூ பண்ணி வண்டியில் போட்டு போகிறது. ஜீப்பில் வந்து என்ன பண்ணுறோம்னா பெரிய ரிக் ஒன்று ரெடி பண்ணோம். ஓகே. பெரிய பிளாட்ஃபார்ம் அடித்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் ஒரு 3-4 பேர் நிற்க முடியும், அவ்வளோதான். அப்படி ஒரு ஜீப்பை அரேஞ்ச் பண்ணி அந்த ஜீப்பில் தான் கேமரா வரும். ஓகே. அவங்க வந்து ஏற கேப்பில் இது கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓ, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது என்னென்னா அது ஒரு ரிக்வெஸ்ட் பார்த்தோம். ஒரு 10-15 டைம்ஸ் மேலே கேமரா வச்சு போய் ரன்னிங்கில் ஷேக்காகாமல் ஏறணும். ஓகே. வண்டி அது மட்டுமே ஒரு 2-3 ஹவர்ஸ் பார்த்தோம். அங்கேருந்து வந்து மேலே பண்ணுறது, அங்கேருந்து வந்து மேலே ஏறணும் அப்படின்னு அந்த இது மட்டும் ஒவ்வொரு சீக்வன்ஸுமே அது இருக்கும். சார் எடுத்துகிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணுறது தனியாக, சார் இல்லாமல் ஒரு 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 10 டைம்ஸ் மேலே பார்த்தாச்சு. ஓகே. மேலே வந்து எப்படியும் அவங்க போய் செட்டில் ஆவாங்க அப்படின்னா அப்புறம் சார் எஸ்.ஜே. சாரும் விக்ரம் சார்லாம் வந்த பிறகு, சுராஜெல்லாம் வந்த பிறகு கூட திரும்ப முடியும். அதெல்லாமே ஒரு 4-5 டைம்ஸ் மேலே ரிக்வெஸ்ட் பார்த்தோம். அவங்க பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஓகே. எனக்கு அதில் வந்து விக்ரம் சார், எஸ்.ஜே. சார், சுராஜ் எல்லாரும் பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், நிறைய பெரிய ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்கு ஒத்துக்கிட்டு இதை திரும்ப இந்த ரிப்பீட் மோடில் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலே வந்து அன்பிலீவபிள் தான்.